بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أنس رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: يجمع الله المؤمنين يوم القيامة كذلك فيقولون: لو استشفعنا إلى ربنا حتى يريحنا من مكاننا هذا، فيأتون آدم عليه الصلاة والسلام فيقولون: يا آدم، أما ترى الناس خلقك الله بيده وأسجد لك ملائكته وعلمك أسماء كل شيء، اشفع لنا إلى ربنا حتى يريحنا من مكاننا هذا. فيقول: لست هناك، ويذكر لهم خطيئته التي أصابها، ولكن ائتوا نوحا فإنه أول رسول بعثه الله إلى أهل الأرض. فيأتون نوحا فيقول: لست هناكم، ويذكر خطيئته التي أصاب، ولكن ائتوا إبراهيم خليل الرحمن. فيأتون إبراهيم عليه الصلاة والسلام فيقول: لست هناكم، ويذكر لهم خطاياه التي أصابها، ولكن ائتوا موسى عليه الصلاة والسلام، عبدا آتاه الله التوراة وكلمه تكليما. فيأتون موسى عليه الصلاة والسلام فيقول: لست هناكم، ويذكر لهم خطيئته التي أصاب، ولكن ائتوا عيسى عبد الله ورسوله وكلمته وروحه. فيأتون عيسى عليه الصلاة والسلام فيقول: لست هناكم، ولكن ائتوا محمدا صلى الله عليه وسلم، عبدا غفر له ما تقدم من ذنبه وما تأخر. فيأتوني فأنطلق فأستأذن على ربي فيؤذن لي عليه، فإذا رأيت ربي وقعت له ساجدا، فيدعني ما شاء الله أن يدعني، ثم يقال لي: ارفع محمد صلى الله عليه وسلم، وقل يسمع، وسل تعطه، واشفع تشفع، فأحمد ربي بمحامد علمنيها، ثم أشفع فيحد لي حدا فأدخلهم الجنة، ثم أرجع فإذا رأيت ربي وقعت ساجدا، فيدعني ما شاء الله أن يدعني، ثم يقال: ارفع محمد صلى الله عليه وسلم، وقل يسمع، وسل تعطه، واشفع تشفع، فأحمد ربي بمحامد علمنيها ربي، ثم أشفع فيحد لي حدا فأدخلهم الجنة، ثم أرجع فإذا رأيت ربي وقعت ساجدا، فيدعني ما شاء الله أن يدعني، ثم يقال: ارفع محمد صلى الله عليه وسلم، قل يسمع، وسل تعطه، واشفع تشفع، فأحمد ربي بمحامد علمنيها، ثم أشفع فيحد لي حدا فأدخلهم الجنة، ثم أرجع فأقول: يا ربي، ما بقي في النار إلا من حبسه القرآن ووجب عليه الخلود. رواه البخاري وكذلك مسلم وأحمد وابن ماجه. 36ஆம் ஹதீஸ் குதிசி. நரக நெருப்பிலிருந்து மக்களை காப்பாற்றும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் ஒன்று திரண்டு நமக்காக நமது அதிபதியிடம் பரிந்துரைக்க யாரிடமாவது நாம் கேட்க வேண்டாமா என்று கூறுவார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, நீங்கள் மனித இனத்தின் தந்தையாக உள்ளீர்கள்,
அல்லாஹ் அவனது கரத்தினாலேயே உங்களை படைத்து அவனது வானவர்களை உங்களுக்கு தலை சாய்க்க வைத்து அனைத்து பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே நாங்கள் இருக்கும் இந்த இடத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக நீங்கள் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைத்து பேசுங்கள் என வேண்டுவார்கள். இதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் நிலையில் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் செய்த தவறுகளை கூறி அதற்காக வெட்கப்பட்டுவிட்டு நூஹுவிடம் செல்லுங்கள், ஏனெனில் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதராக ரசூலாக அவர் விளங்குகிறார் என்று அறிவுறுத்துவார். மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்பார்கள். அவர், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் நிலையில் இல்லை என்று சொல்லிவிட்டு தாம் தமது அதிபதியிடம் தமக்கு தெரியாத ஒன்றை பற்றி வேண்டுகோள் வைத்ததை கூறி அதற்காக வெட்கப்பட்டு கருணையாளனின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் வருவார்கள். அவர், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் நிலைமையில் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் உரையாடி அல்லாஹுவால் தௌராத் கொடுக்கப்பட்ட அடியார் மூசாவிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் வருவார்கள். அவர், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் நிலைமையில் இல்லை என்று சொல்லிவிட்டு தாம் எந்த உயிரையும் கொலை செய்யாத ஒரு உயிரை தவறாக கொன்றுவிட்டதை நினைவு கூர்ந்து அதற்காக அதிபதியை முன் வெட்கப்படுவதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதராகவும் அவன் அடியாராகவும் அவனது வார்த்தையாகவும் ஆன்மாவாகவும் ரூவாகவும் இருக்கும் ஈசாவிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். எனவே மக்கள் அவரிடம் வருவார்கள். அவர், நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் நிலைமையில் இல்லை என்று சொல்லிவிட்டு முன்பின் பாவங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்ட அடியாரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என கூறுவார்கள். எனவே அவர்கள் என்னிடம் வருவார்கள். நான் என் அதிபதியை சந்திக்க அனுமதி கோருவேன். எனக்கு அனுமதியும் வழங்கப்படும். நான் என் அதிபதியை காணும்போது அவன் முன் சிரம்பணிந்து சஜிதாவில் விழுந்து விடுவேன். அவன் விரும்பும் நேரம் வரை அவன் என்னை அப்படியே விட்டுவிடுவான். பிறகு என்னிடம் உங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் வேண்டுகோளை முன்வையுங்கள், அது வழங்கப்படும். சொல்லுங்கள், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அப்போது நான் தலையை உயர்த்துவேன். அவன் எனக்கு கற்றுக் கொடுத்த புகழும் முறைப்படி அல்லாஹுவை புகழ்வேன். பின் நான் மக்களுக்காக பரிந்து பேசுவேன். அவன் எத்தனை மக்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்பதற்கான வரம்பை எனக்கு நிர்ணயிப்பான். எனவே அவர்களை நான் சொர்க்கத்தினுள் நுழைவிப்பேன். மீண்டும் நான் என் அதிபதியை கொண்டு முன்னர் செய்தது போல அதிபதியை சிரம் வணக்கம் செய்வேன். பின்பு நான் மக்களுக்காக பரிந்து பேசுவேன். அவன் எத்தனை மக்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்பதற்காக ஒரு வரம்பை எனக்கு நிர்ணயிப்பான். எனவே நான் அவர்களை சொர்க்கத்தினுள் நுழைவிப்பேன். பின்பு நான் 3ஆம் முறையாகவும் 4ஆம் முறையாகவும் திரும்பி அல்லாஹ்விடம் செல்வேன். நரகின் நெருப்பில் இப்போது குர்ஆன் யாரை சொர்க்கத்தை விட்டும் தடுத்து விட்டதோ, எவர் மீது நரகத்தில் தங்குவது நிரந்தரமாகிவிட்டதோ அவர்களை தவிர வேறு யாரும் தங்கியிருக்க மாட்டார்கள். ஆதார நூட்கள் புகாரி, முஸ்லிம், அஹ்மத், இப்னு மாஜா. புகாரியில் பதிவாகியுள்ள மற்றொரு ஹதீஸ் பின்வருபவற்றையும் சேர்த்து சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னவர்களும் தங்கள் இதயத்தில் ஒரு வார் கோதுமையின் எடையளவு நல்லெண்ணம் உள்ளவர்களும் நரகின் நெருப்பிலிருந்து வெளியேறுவார்கள்.